கைஸ் நம்ம சேனலில் டாவன்சி ரிசல்ட் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஏ டு இஜெட் எனக்கு என்னெல்லாம் டாவன்சி ரிசல்ட் தெரியுமோ அது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் டாவன்சி ரிசல்ட் கம்ப்ளீட் பிகினர்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாக கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த டாவன்சி ரிசல்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறேன் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் கூகுள் குரோமில் போயிட்டு பிளாக் மேஜிக் டிசைன் இந்த சைட்ஸ்குள்ளே போங்க. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரீ அண்ட் பெய்ட் ஆப்ஷன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டாவன்சி ரிசல்ட் ஃப்ரீ டவுன்லோட் இருக்கா, இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, விண்டோஸா மேக்கா வாட் எவர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த இடத்துல இந்த பப்ளிக் வீட்டை தான் கொடுக்க போகிறோம். ஸோ விண்டோஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால எனக்கு வந்து இங்கே டிஃபால்ட்டாக இன்பில்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிஜிஸ்டர் அண்ட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதான் டவுன்லோட் ப்ராசஸ். இது ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான், அதனால காம்ப்ளிகேட்டாக சொல்ல வரும்ல. வாங்க டேரெக்டாக இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ டாவன்சி ரிசல்ட் வந்து டவுன்லோட் ஆகணும்னா ஜஸ்ட் எப்பயும் போல தான் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் நார்மல் லேப்டாப் மாதிரி தான். ஸோ அதில் உங்களோட டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஜஸ்ட் டாவன்சி ரிசல்ட் நீங்கள் அந்த கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தோன்னே ரிசல்ட் டவுன்லோட் ஆகி வந்துடும். டவுன்லோட் ஆனவுடனே ஜஸ்ட் டாவன்சி ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணோன்னா லிட்டில் பிட் கொஞ்சம் லோடிங் எடுத்துக்கோங்க. இந்த டாவன்சி ரிசல்ட் பொறுத்தவரை கொஞ்சம் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹையர் தேவையில்ல. ஒரு 6GB 4GB ரேம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். சாஃப்ட்வேர்ஸ் வந்து லோட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்கும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் ஹையர் அண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா இட் இஸ் பெட்டர் ஃபார் இன் கம்பேர் வித் அதர்ஸ். ஓகேங்களா? இப்போ என்னுடைய டாவன்சி ரிசல்ட்ல இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காமிக்குதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டாவன்சி ரிசல்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காமிக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, அல்டிமேட் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல காமிக்கும். இப்போ இது எல்லா ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்கு பாருங்க, கிளவுட்னு இருக்கு பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாவன்சி ரிசல்ட் வந்து கிளவுட்ல இது பண்ணிக்கலாம். கிளவுட்ல மீன்ஸ் நிறைய பேர் ஃபைல் கரெக்டாகுது, இல்லை கிளைண்ட்ஸ் வந்து அக்சஸ் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிளவுட் அப்படின்றதுல ஆப்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெரிய பெரிய ஆளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெரிய பெரிய ஆளுக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப இதாக இருக்கவங்க, எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க, அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. நமக்கு இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது நெட்ஒர்க். இந்த நெட்ஒர்க் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒரு 30 பேர் 40 பேர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு நெட்ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கும் போது ஜஸ்ட் ஒரே நெட்ஒர்க் கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு அதன் மூலமா யூஸ் பண்றதுக்கு இந்த நெட்ஒர்க் வந்து யூஸ் ஆகிக்கிறோம். தேர்ட் லோக்கல். இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போறோம். லோக்கல்னா என்னன்னா நம்ம கம்ப்யூட்டர்ல நம்ம வந்து யூஸ் பண்றதா லோக்கல். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்தோன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது. இதெல்லாம் நீங்க பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த அல்டிமேட் ப்ராஜெக்ட் இருக்கா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாகவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆகி வந்துடும். இப்போ இந்த டாவன்சி ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்ஃபேஸ். இங்க பாத்தீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் இந்த கீழே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீடியா, இந்த நம்மளோட மீடியா ஃபைலை இம்போர்ட் பண்றது இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல தான் நடக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கட், வீடியோஸை கட் பண்றது அப்படின்றது. ஸோ ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், நீங்க டாவன்சி ரிசல்ட் சாஃப்ட்வேர் பார்த்தோம்னா இதுல ஒரு 10,000 ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பார்த்து பயப்பட தேவையில்ல. அதுல இருக்கிற 10,000 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறது லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர்னால இதுல 10,000 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நமக்கு என்ன தேவை அதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு ஹோட்டல் போறோம், அங்க 50 மெனு இருக்கும் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல. அந்த மெனுவை பார்த்துட்டு பயப்பட தேவையில்ல. நம்ம சாப்பிட போறது ஏதோ ஒரு ஃபுட்டு, தோசை, பொங்கல், ஏதோ ஒரு ஃபுட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி இங்க 10,000 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க யூஸ் பண்ண போறது கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான். அதனால இந்த டாவன்சி ரிசல்ட்டை பார்த்து பயப்பட தேவையில்ல. ஓகேங்களா? வாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த எடிட். இந்த எடிட் பேஜ்ல தான் நம்ம கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணுவோம். 98% ஆஃப் ஒர்க் வந்து இந்த எடிட் பேஜ்ல தான் நடக்கும். ஸோ இந்த பேஜ் தான் நம்ம மாஸ்டர் பண்ணணும். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் சொல்லுவாங்க, அதாவது கலர் கிரேட் பண்றது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் அண்ட் நெக்ஸ்ட் இந்த கலர்ன்னு இருக்கா, இந்த பேஜ்ல தான் இந்த 4 ஒர்க்ஸுமே நடக்கும். கலர் பண்றவங்க இந்த கலரிங் இருக்கு பாருங்க, இதுல தான் மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க் பண்ணுவாங்க.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெலிவரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது எடிட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம எடிட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் கடைசியாக வந்து டவுன்லோட் பண்ணுறது இந்த இடத்துல தான். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது எடிட் பேஜ். நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த எடிட் பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேர் மாஸ்டர் பண்ணணும். டாவன்ஸின்னு இல்லை, ப்ரீமியர் ப்ரோ, ஃபிலிமரா, ஃபைனல் கட் ப்ரோ, வாட் எவர் சாஃப்ட் மாஸ்டர் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து முக்கியமானது எந்த ஒரு சாஃப்ட்வேர் லேர்னிங்லையும். இந்த இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த இது எதுக்கு யூஸ் ஆகுது, இதை தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதோட இன்டர்ஃபேஸில் இந்த ரைட் சைடு கார்னரில் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க. இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறோம், அது எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குன்ற ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடணும். இப்போ டைம்லைன் ரெசல்யூஷன் இருக்கா 1920x180 ஹெச்டின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து யூடியூப்க்கு டிஃபால்ட் சைஸ், நல்ல சைஸ். இன்கேஸ் நீங்கள் வந்து 4K வீடியோஸ் எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்னா 3840x210 அல்ட்ரா ஹெச்டி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுற செட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா யூஸ் வெர்டிகல் ரெசல்யூஷன் இருக்கா, இது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் வெர்டிகல் ரெசல்யூஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட சைஸ் மாறும். உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுறேன், ஃபுட்டேஜ் இம்போர்ட் பண்ணுறேன். இந்த ஃபுட்டேஜ் எப்படி இம்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் மீடியா அப்படின்ற கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டேஜ் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி நான் ஒரு ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துடும். இப்போ இந்த ஃபைலை வந்து இந்த இடத்துல நம்ம எடிட் வச்சு கொண்டு வரணும். அப்படி கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அந்த சைஸுக்கு மாறிடுச்சு. மேலே தெரியுது உங்களுக்கு? சாரி, இப்படி கீழே வைக்காம இப்போ தெரியுதுங்களா? யூடியூப் ரீல்ஸ், சாரி யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல் சைஸ் மாறிடுச்சு. நமக்கு நார்மல் வீடியோ எடிட் பண்ணோம்னா இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இந்த யூஸ் வெர்டிகல் ரெசல்யூஷனை எடுத்து விட்டுட்டு சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் வியூஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வியூ. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சா போதும், ரொம்ப குழப்ப தேவையில்லை உங்களை. ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டாக நான் பண்ண விரும்பல. இந்த செட்டிங்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன கற்றுருக்கோம், ஒரு ஃபைலை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அந்த ஃபைல் வந்து இங்கே எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ஏது, இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் வந்து ஜூம் இன் பண்ணி எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பிளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, இதை கொடுத்தீங்கன்னா ஜூம் இன் ஆகும். இது ஜூம் அவுட் பண்ணணும்னா இதை கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் அந்த ஃபுட்டேஜை எடிட் பண்றதுக்கு முன்னாடி. அண்ட் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஜூம். அதாவது நம்ம இப்போ பண்ண பாருங்க, இந்த தான் கஸ்டம் ஜூம் கொடுத்துருக்காங்க. அகைன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டீடைல் ஜூம். ரொம்ப பெருசாக உங்களுக்கு டீட்டெயிலாக ஜூம் பண்ணி காமிக்கும், இது பண்ணிக்கலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்ட்ராக்ட் ஜூம். அதாவது நீங்க எவ்வளவு கிளிப் வச்சிருந்தாலும் சரி, இந்த இருக்கு பாருங்க, இதோட முடியுது பாருங்க, இதோட அது முடிஞ்சிடும். நீங்க என்ன 50 கிளிப், உதாரணத்துக்கு இப்போ நான் இன்னொரு கிளிப்பை கொண்டு வரேன், ஜஸ்ட் இன்னொரு கிளிப்பை கொண்டு வந்துட்டேன், அந்த கிளிப்பை டைம் லைன்ல கொண்டு வரேன். ஓகேங்களா? இப்போ இவ்வளோ இருக்கா, நீங்க எத்தனை கிளிப் கொண்டு வந்தாலும் இந்த ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஜூம் கொடுத்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ற அளவுக்கு அந்த கிளிப் வந்துடும். நமக்கு எவ்வளவு தூரம் எடிட் பண்றோமோ அவ்வளோ அளவுக்கு அந்த கிளிப் வந்துடும். இதுதான் ஃபுல் எக்ஸ்டெண்ட் ஜூம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கர். இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ஷன் சொல்லுவேன். நீங்க கிளைண்ட் பேஸ்டு ஒர்க் பண்ணும்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க இந்த ஃபுட்டேஜ் வந்து எடிட் பண்ணிக்கிறீங்க, உங்க கூட ஒர்க் பண்றவருக்கோ இல்லை உங்க கிளைண்ட் கிட்டயோ இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மார்க்கர் இருக்கு பாருங்க, இந்த மார்க்கரை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கர் ஆட் ஆயிடுச்சா. ஜஸ்ட் அகைன் இந்த மார்க்கர் மேல கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணும் சொல்லிக்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு சேஞ்ச் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, சன் இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டு 3 இமேஜை மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு டன் கொடுத்துருங்க, அந்த இடத்துல ஆட் ஆயிரும். சப்போஸ் இப்போ நீங்க விட்டுட்டு போனதுக்கப்புறம் உங்க கிளைண்ட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த மார்க்கெட்டை கிளிக் பண்ணி பார்த்தாங்கன்னா நீங்க இப்போ பண்ணீங்க பாருங்க, அது வந்து தெரிஞ்சிடும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். இதை கலராகவும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல ப்ளூ கலர் மார்க்கர், இந்த இடத்துல வேற மார்க்கர் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸ் வரும். நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கலாம், எல்லோ இந்த மாதிரி எந்த கலர். அண்ட் அடுத்து லிங்க்டு செலெக்ஷன் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணால் வீடியோ மட்டும் செலக்ட் ஆகுது, ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணால் ஆடியோ மட்டும் செலக்ட் ஆகுது. எனக்கு இப்படி ஆகக்கூடாது,
ரெண்டுமே அட் அ டயத்தில் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த லிங்க் செலெக்ஷன்ற ஃபைல் இருக்கா, இதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபைலை செலக்ட் பண்ணாலும் ஆடியோவும் சேர்த்து செலக்ட் ஆகும், நீங்கள் ஆடியோ செலக்ட் பண்ணால் வீடியோவும் சேர்த்து செலக்ட் ஆகும். இதுதான் இந்த லிங்கோட ஆப்ஷன். நெக்ஸ்ட் இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்பிங். இந்த ஸ்னாப்பிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து அதுக்கு இன்னொரு கிளிப் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இது வச்சு உங்கள்கிட்ட ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இந்த கிளிப் இருக்குது, ஜஸ்ட் அன்லிக் பண்ணிடுறேன். இந்த வீடியோ கிளிப்பை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த வீடியோ கிளிப் மட்டும் இருக்கா, இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த கிளிப்பு ஜாயின் ஆகும்போது உள்ளே போதா, எனக்கு இப்படி இருக்கக்கூடாது, இந்த இடத்துல வந்து நிற்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த லிங்கிங் இருக்குது பாருங்க, ஸ்னாப்பிங், இதை வந்து ஆன் பண்ணிடுங்க. இப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இந்த கிளிப்பு கிட்ட வரும்போது அதுவே ஸ்டாப் ஆயிரும். புரியுதுங்களா? நீங்கள் புஷ் பண்ணாதான் மூவ் ஆகும் தவிர டக்கு நீங்கள் வந்து ஸ்டாப் ஆயிரும். பட் இந்த ஸ்னிப்பிங் டூல் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் டிஃபால்ட்டாக உள்ள போயிடும். பார்த்தீங்களா? இதை எடுத்து விட்டீங்கன்னா அந்த கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். இதுக்கு இந்த இது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஜஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேடு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இங்கே தாங்க நடக்கும். இந்த பிளேட் சிம்பிள் என்னன்னா கட் பண்ணுறது. நம்ம வீடியோஸில் நிறைய யூஸ் பண்ணுறது இந்த கட்டிங் தான். ஸோ எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த ஹெட்டரை வச்சுட்டு ஜஸ்ட் இதை கட்டு கொடுத்துட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா கட்டுன்னு கட் ஆயிரும். இதுக்கு ஷார்ட்கட் கீஸ்லாம் இருக்குது, அப்புறமேல சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இது நம்ம முதல்ல இருக்கிற ஆப்ஷன்ஸை காத்துறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் அது கொடுத்தீங்கன்னா அந்த பிளேடு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா கட்டுனா கட் தான். கட்ல இருந்து மாறணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த இருக்கு பாருங்க, செலக்ட் மோட்ன்றது அதை கொடுத்தீங்கன்னா கட்ல இருந்து மாறிடும். நீங்க அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணீங்கன்னா டெலிட் ஆயிரும். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த கட்டை ரிமூவ் பண்றதுக்கு அந்த கட்டை வந்து எடிட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னது, இது டைம்லைன் ஓவர்வியூ. அதாவது டைம்லைன் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ இந்த ஆடியோஸ் இருக்குது, இந்த ஆடியோஸில் வேவ் ஃபார்மேட் தெரியுது. ஒரு சிலருக்கு இந்த வேவ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு தெரியலைன்னா பிடிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து ஓரளவு இப்போ நான் இந்த கிளிப்பை மேலே கொண்டு வரேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் மேலே மூவ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா, இப்போ இது சைஸ் வந்து பெருசாக இருக்குது, சிறுசாக இருக்குது. ஓகேங்களா? நான் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டேஜ் வச்சுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு சொல்லித்தரக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இதை சின்ன ஃபுட்டேஜை மட்டும் உங்களுக்கு வச்சுக்கிறேன். இது ஏன் இவ்வளோ சிறுசாக இருக்குன்னா நம்ம ஜூம் தான் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த டைம்லைன் நம்ம சொன்னோம்ல, டைம்லைன் ஓவர்வியூவில் போயிட்டு ஆடியோ இருக்கா, இந்த ஆடியோவோட இதை வந்து பெருசு பண்ணேன்னா அந்த ஆடியோ மட்டும் பெருசாக, இது உங்களுக்கு வீடியோ வந்து பெருசாக தெரியும்னு நினச்சுன்னா இந்த வீடியோ மட்டும் பெருசு பண்ணினா அந்த வீடியோ பெருசாக தெரியுதா, இந்த மாதிரி உங்களுக்கு எடிட்டிங்கில் தேவைன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ஆப்ஷன்ஸ். ரெண்டாவது இந்த இதில் டிஸ்பிளே வேவ் பார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். மேலேருந்து போயிடும். டிஸ்பிளே ஆடியோ வேவ் ஃபார்மேட் இருக்கா, இப்போ வந்து ஆடியோவில் வந்து அந்த வேவ் தெரியுது. இதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஆடியோவில் அந்த வேவ் ஃபார்மேட் தெரியாது. உங்களுக்கு வேணும்னா இந்த ஆடியோவில் வேவ் ஃபார்மேட்னா இந்த டிஸ்பிளே ஆடியோ வேவ் ஃபார்மேட் இருக்கா, இந்த இடத்த வந்து நம்ம யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையில்லைன்னா யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோஸை எடிட் பண்ணும்போது உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த ஆடியோ கிளிப் ரிமூவ் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு. இந்த ஆடியோ வச்சுன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஹெட்டர் வந்து மூவ் ஆகுதா, நல்லா பாருங்க. இந்த ரெட்டு வந்து நம்ம எப்பயுமே ப்ளே பண்ணோம்னா மூவ் ஆகும். எனக்கு இந்த ஹெட்டர் வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா அகெயின் இந்த இடத்துல டைம் ஓவர்வியூவில் போயிட்டு ஃபிக்ஸ்டு ப்ளே ஹெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஹெட்டர் மூவ் ஆகுது, வீடியோ மட்டும்தான் மூவ் ஆகும். பார்த்தீங்களா? வேணும்னா அதை வச்சுக்கோங்க, வேணும்னா எடுத்து விட்டுக்கோங்க. அகைன் நான் கொடுத்துட்டு எனக்கு ஃபிக்ஸ்டு ப்ளே ஹெட் வேணாம், அப்போ தான் என்னால் எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காண்டி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்க எல்லா ஆப்ஷன்ஸையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம், ஒரு ஆடியோ இருக்குது. எனக்கு வந்து இன்னும் 2-3 வீடியோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இடத்துல டைம்லைன் இருக்கா, இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ட்ராக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். இன்கேஸ் ஆடியோ ஃபைல் இம்போர்ட் பண்ணிச்சுன்னா அந்த ஆடியோ கீழே மவுஸ் வச்சுட்டு ஆட் ட்ராக்னு கொடுத்தீங்கன்னா ஆடியோவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோனோவா ஸ்ட்ரீமான்னு கேட்குது. நான் வந்து ஜஸ்ட் மோனோன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆடியோ ஃபைல் வந்து இம்போர்ட் ஆயிரும். இல்லை எனக்கு வந்து நிறைய வேணும் அப்படின்னு நினச்சேன்னா அகைன் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ட்ராக்ஸ் இருக்கா, இதை கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ட்ராக் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு 5 ஆடியோ ட்ராக் வேணும், 5 வீடியோ ட்ராக் வேணும், இந்த மாதிரி நம்பர்ஸை கொடுத்துட்டு நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அது தேவையில்லை, நான் ஜஸ்ட் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
ஜஸ்ட் இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுனா என்ன இதுனா என்ன இப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போதான் நம்ம வந்து எடிட்டிங் ஆரம்பிக்க போறோம். ஓகேங்களா, வாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டேஜை சூஸ் பண்ணிக்கிறோம். எடிட்டிங்ல பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் என்னுடைய இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த இன்ஸ்பெக்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்பெக்டர் வந்துடும். உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சா இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணால் எஃபெக்ட் வந்துடும். அதே மாதிரி மீடியா போல் வேணும் அப்படின்னு நினச்சா நான் கிளிக் பண்ணேன்னா வந்துடும். ஜஸ்ட் இந்த கிளிக்கிங் இந்த தான் இந்த ப்ராசஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இந்த மீடியா ஃபைலை கிளிக் பண்ணோம்னா இந்த இன்ஸ்பெக்டரை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த இன்ஸ்பெக்டர் வரும். இன்ஸ்பெக்டரில் நிறையா ஒர்க் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டேஜ் வந்து ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஜூம் இருப்பாரு, கிளிக் பண்ணேன்னா ஃபுட்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆகும். இது எது பண்ணேன்னா ஃபுட்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜூம் அவுட் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் புரியுதுங்களா. இப்போ வந்து எங்களுக்கு இதை மூவ் பண்ணும்போது எக்ஸை மூவ் பண்ணும்போது ஒய்யை சேர்த்து இதாக பாருங்க. அதே மாதிரி ஒய்யை யூஸ் பண்ணும்போது எக்ஸ் சேர்த்து பாருங்க. எனக்கு இந்த மாதிரி இருக்க வேணாம், எனக்கு எக்ஸ்னா எக்ஸ் மட்டும் வேணும், ஒய்னா ஒய் மட்டும் என்னச்சுன்னா நடுவில் இருக்கு பாருங்க லிங்க், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸை மட்டும் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா எக்ஸ் மட்டும் அதாவது நல்லா குண்டாகுதா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இன்கேஸ் ஒய்யை மட்டும் மாற்றணும் ஒல்லி ஆகணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி ஒல்லி ஆகிக்கலாம். இப்போ நீங்கள் எதுவும் தப்பாக பண்ணுறீங்க, அதை வந்து ரீசெட் பண்ணணும்னா இந்த ரைட் சைடு இருக்கு பாருங்க, அப்போ இருக்குங்களா, இதை கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆயிடும். பழைய மாதிரிக்கு எந்த இருக்கோ பழைய மாதிரிக்கு வந்துடும். ஓகேங்களா, இதில் ரெண்டாவது பொசிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு வந்து எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து பொசிஷன்ஸை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இன்ஸ்பெக்டரில் நீங்கள் நிறைய இதை எலமெண்ட் எடிட் பண்ணிட்டீங்க, ஒன்றா போயிட்டு இந்த ரீசெட்டு இந்த ரீசெட் இப்பெல்லாம் கொடுக்குற போல இந்த இருக்கு பாருங்க பட்டன், இதை கொடுத்தீங்கன்னா ஓவரால் ரீசெட் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ இதை எடிட் பண்ணாலும் ஓவராலாக ரீசெட் ஆகிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆங்கிள், இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3D இமேஜில் நிறையா பார்த்தீங்களா 3D இமேஜில் வந்திருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆப்ஷன் இருக்கு, நம்ம வேணா தலையில வச்சுக்கலாம். அகைன் நம்ம மாத்திர இமேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா தலையில மாற்றிக்கலாம், நேராக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் ரிசால்ட்டை பொறுத்தளவுக்கு வீடியோ எடிட்டிங்கில் நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஜாப்ட் அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல டைனமிக் ஜூம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் போயிட்டு நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுத்துட்டு இவ்வளோ வரணும்னு சொல்ல தேவையில்ல. இந்த டைனமிக் ஜூம் அவுட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் வந்து ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆகி வந்துடும். இது எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் டைனமிக் ஜூம் வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஸ்வாப் அப்படின்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு உங்களுக்கு எது வரைக்கும் ஜூம் இன் ஆகணும் எனக்கு இது வரைக்கும் ஜூம் இன் ஆகணும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த விட்டுருங்க. விட்டுட்டு திரும்ப இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து ப்ளே பண்ண பாருங்க. இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆச்சா வீடியோ. இதே இது ஜூம் அவுட் ஆகணும்னா இந்த இடத்துல ஸ்வாப் எடுத்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடும். ஜூம் இன் ஜூம் அவுட் டைனமிக் ஜூமிங் இந்த ஆப்ஷன். ஓகேங்களா, அண்ட் இந்த ஸ்டெபிலைசேஷன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து மொபைல் யூஸ் பண்ணி எடுத்துருப்போம், ட்ரைபாட் யூஸ் பண்ணி நம்ம கையை எங்கிட்ட ஆட்டி எடுத்துருப்போம். ஸோ அந்த டயத்தில் இந்த ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணோம்னா மொபைல் அந்த இது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து வீடியோ கிளிப்புக்கான இன்ஸ்பெக்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ கிளிப் அதுக்கான இன்ஸ்பெக்டர் வந்து பார்ப்போம். இந்த இன்ஸ்பெக்டரில் இப்போ நம்ம வந்து வீடியோ கிளிப் மட்டும் வச்சிருக்கனால இந்த ஆடியோ வந்து நம்ம டிஸ்டபிள் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நான் அந்த கிளிப்பை வந்து டெலீட் பண்ணிட்டு அகைன் வீடியோ அண்ட் ஆடியோ சேர்த்துருக்காப்புல ஒரு கிளிப்பை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ மேலே கிளிக் பண்ணால் இந்த வீடியோ ட்ரான்சாக்ஷன் ஆகுது. இதே இது இந்த ஆடியோ மேலே கிளிக் பண்ணேன்னா இந்த ஆடியோக்கான ட்ரான்சாக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கா. இதுதான் அந்த ஆடியோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ எடிட் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 செகண்ட் ப்ளே பண்ணுறேன். அந்த ஆடியோ கேட்டால் தான் அடுத்து ஆடியோ எடிட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆடியோ நான் எடிட் பண்ணியிருக்கேன் புரிஞ்சுக்க முடியும். கேளுங்க, தெரியாமல் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸில் ஃபுல் கைட்லைன்ஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கான ஒரு ரோட் மேப் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இது வரைக்கும் நான் வந்து தேவையில்லாத போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறது எப்படின்னா அகைன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த பிளேடு சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த ஆடியோ வீடியோ சேர்ந்து கட் ஆயிரும். இப்போ கட் பண்ணதை டெலீட் பண்ணோம்னா ஜஸ்ட் அகைன் திரும்ப வரணும். அந்த மவுஸ் பட்டன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த இடத்துல வந்துட்டு இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணிட்டு டெலீட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த போர்ஷன் வந்து கட் ஆயிரும். ஓகேங்களா, இதுவே நீங்க கீபோர்ட்ல ஷார்ட்கட்ல பண்ணணும்னா
ஒன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணேன்னா அந்த கட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். எந்த ஒன்று கிளிக் பண்ணேன்னா கட் ஆயிரும். ஓகேங்களா? வாங்க இப்போ ஆடியோ ட்ரான்ஸ் எடிட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஆடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ ஆடியோவோட வேல்யூமை குறைக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி குறைச்சிங்கன்னா ஆடியோவோட வேல்யூம் குறைஞ்சிரும். இதுவே ஆடியோவோட வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ண நினச்சேன்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த கீழே வேவ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிற தெரியுதா? இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இந்த மாதிரி ஆடியோவோட சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த பேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ பேன் வந்து நான் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ கிளியர் பண்ணுற பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டுக்கான ஒரு ரோட் மேப் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி தர போகிறேன். அந்த வாய்ஸில் ஒரு அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிச் அப்படின்னா என்னன்னா நம்ம குரலை வந்து மாத்துறது. நம்ம ஒரு வாய்ஸ்ல பேசியிருப்போம். அந்த வாய்ஸ் பாத்தீங்களா அந்த வாய்ஸை வந்து இந்த சென்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு. இது ஈக்குவலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆடியோல இன்டெப்தா போகணும்னு நினைச்சா இந்த ஈக்குவலைசேஷன் கான்செப்ட் வந்து பார்த்துக்கோங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஈக்குவலைசேஷன் ஆன் பண்ணோம்னா இப்போ இதுதான் இந்த ஆடியோவோட கிளிப்பு. இப்போ அந்த ஆடியோல நான் எடிட் பண்றேன். உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா நான் வேல்யூம் அட்ஜஸ்ட் பண்ணேன். இந்த ஹோல் வீடியோ அட்ஜஸ்ட் ஆகும். அட்ஜஸ்ட் ஆகும். அது இல்லாம இந்த ஈக்குவலைசேஷன் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி பர்டிகுலர் பாயிண்ட் எனக்கு இங்கக்குள்ள மட்டும் வச்சு எடிட் பண்ணா போதும், இங்க மட்டும் வச்சு எடிட் பண்ணா போதும், சில பாயிண்ட்ல மட்டும் வச்சு எடிட் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஈக்குவலைசேஷன்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேல கீழே நமக்கு எந்த பாயிண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ கான்செப்ட்ல ரொம்ப இன்டெப்தா போறவங்க வந்து இந்த ஈக்குவலைசேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா இதோட ஓவரால் கான்செப்ட். ஓகேங்களா? வீடியோ அண்ட் ஆடியோ இந்த இதுலயே பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். சில நேரங்கள்ல இப்ப நம்ம இன்ஸ்பெக்டர்ல போய் எடிட் பண்ணோம்ல, அது இல்லாம இங்கே சோர்ஸ்லயே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, மவுஸ் தெரியுதா? இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கேயே நீங்க டிரான்ஸ்ஃபார் பண்ணோம்னா இங்கே ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நான் இங்க பண்ண டிரான்சாக்ஷன் நாங்கள் வந்து இன்ஸ்பெக்டர்ல கம்மியாவது கூட பாருங்க. இங்கேயே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். இங்கேயே இது பண்றதா இருக்கட்டும், அகைன் நம்ம வந்து டைனமிக் ஜூம் பண்றது இங்கேயே பண்ணிக்கலாம். அந்த கிராப் பண்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோ கிளிப்ஸ் வந்து நீங்க பேக்வேர்ட்ல கொண்டு வரணும் அண்ட் ஃபார்வர்ட்ல கொண்டு போகணும், பாஸ் பண்ணணும், பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸ் பிளே ஆகணும்னு இந்த லூப் பட்டன் யூஸ் பண்ணினா அடுத்த வீடியோஸ் வந்து பிளே ஆகும். ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்ல டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்க்குறோம். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல் பாக்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு ஒருவேளை இல்லை அப்படின்னு நினச்சின்னா இந்த மீடியா போல் இருக்கு பாருங்க, இந்த கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி கீழே வந்துடும். இந்த எஃபெக்ட் இருக்கிறா இது கிளிக் பண்ணேன்னா அது இல்லாமல் இருக்கும். ஜஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணேன்னா இந்த டெக்ஸ்ட் வந்துருக்கும். அப்படியே கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல டூல் பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்த இந்த இடத்துல டைட்டில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஏற்பட்ட டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன்னா இந்த டெக்ஸ்ட் பிளஸ் பிளஸ் இருக்கா, இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இது மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினே இந்த டெக்ஸ்ட் ஓப்பன் ஆயிரும். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணும், உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தேன்னா டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒயிட் கலர்ல இருக்கு, ஸோ அதனால எனக்கு தெரியல. ஸோ கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன்னா கீழே அந்த கலர் இருக்கு பாருங்க, இங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணும், உதாரணத்துக்கு எனக்கு வந்து பிளாக் கலர் வேணும்னா பிளாக் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தா அது பிளாக் கலர்ல வந்துடும். இந்த சைஸை மாற்றணும், இன்க்ரீஸ் பண்ண வச்சா இந்த சைஸ் இருக்கு பாருங்க, இதை கொடுத்தோம்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் டிக்ரீஸ் ஆகும், சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், சைஸ் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதோட டெக்ஸ்டோட ஃபாண்டை மாற்ற நினைச்சேன்னா அந்த ஃபாண்ட் இருக்கு பாருங்க, ஓப்பன் ஃபாண்ட், இதுல போயிட்டு ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் மாற்ற வருதுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் தேவையோ அந்த ஃபாண்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது லைன் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரே லைன்ல இப்போ ஒன்றுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஃபர்ஸ்ட் ட்ராக்கிங் சொல்லித்தரேன். இது எப்படின்னா இப்போ இந்த டிஜிட்டல் ஜிவிக்குன்ற ஒரு எழுத்து கீழே கேப் இல்லை. இதுவே இந்த ட்ராக்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஒரு எழுத்து கீழே கேப் வந்துருச்சு பாருங்க, இது பேர் ட்ராக்கிங். இதுவே லைனு கீழே வரணும், உதாரணத்துக்கு நான் டிஜிட்டல் ஒன்று ஜிவிக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த லைனு கீழே கேப் வரணுச்சு, இந்த லைன் ஸ்பேசிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லைனு கீழே கேப் தெரியுதுங்களா?
இதுதான் பார்த்தா லைன் கேப்பிங். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்லயே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளஸ் இங்க பாருங்க டெக்ஸ்ட்ல ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் இருக்கு. நமக்கு எந்தெந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் டெமோக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த டெக்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட்டு அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஷேடோ இமேஜஸ் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு. இந்த ஒரு டெக்ஸ்ட்லயா போய் பாருங்க. நான் உங்களுக்கு மேலோட்டமா டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஒரு டெக்ஸ்ட்லயா போயிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி பண்றது, அதுக்கு இப்போ ஷேடோஸ் ஆட் பண்ணணும், இந்த எந்த ஷேடோஸ் ஒப்பாசிட்டி கம்மி பண்றது, ஒப்பாசிட்டி கூட்டுறது, எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? பிளஸ் வந்து அந்த ஷேடோல ரெட் இன்க்ரீஸ் பண்றது, எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதை ஒன்னொன்னா சொல்லி கொடுத்துருந்தேன்னா இந்த வீடியோஸ் பார்த்தோன்னா நான் 3 நாள் 4 நாள் ஆகும் இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்றது. நீங்க ஒரு நாள் இப்போ ஒரு ஆப்ஷனா இப்போ ஒர்க் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ டெக்ஸ்ட் முடிஞ்சு அடுத்து வீடியோ டிரான்சாக்ஷன் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வீடியோ டிரான்சாக்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணினா என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்கோ அதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ இந்த டெக்ஸ்டோட இது வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். வேணா ஒன்றும் இல்லை, கிளிக் பண்ணி டெலிட் பண்ணினா ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துக்கு போங்க. நீங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன் இங்கே ஆட் பண்ண தேவையில்ல. இந்த மவுஸ் இங்கே கொண்டு போனாலே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து தெரியும். தெரியுதுங்களா? அப்பவே நீங்க முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த டிரான்சாக்ஷன் தேவைன்னு. பாத்தீங்களா? இந்த மவுஸ் இங்க கொண்டு போனாலே உங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஷோ ஆகும். அப்பவே நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா சரி, அந்த வீடியோ மேல வச்சதுன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஓப்பனா ப்ளே பண்ற பாருங்க. பாத்தீங்களா? இப்போ ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு நம்ம வாய்ஸ் எடிட் பண்ண பார்த்தீங்களா? அப்போ வந்து நான் மாற்றவே இல்லை. ஸோ நான் இப்போ வாய்ஸை தப்பாக எடிட் பண்ணுறது இப்போ ரீசெட் பண்ண என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கணும். இன்கேஸ் எனக்கு எங்கே மாற்றினேன் எங்கே தெரியல ஓவராலாக ரீசெட் பண்ண என்ன பண்ணணும், ஞாபகம் இருக்கா? இந்த இடத்த கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஓவராலாக ரீசெட் ஆயிருப்ப பாருங்க. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறோம், ஏன்னா நம்ம பழைய இதுல இருந்து ரீசெட் பண்ணிட்டோமா, அது கொஞ்சம் நேரம் புரிஞ்சுச்சா? இந்த இடத்த கிளிக் பண்ணா ஓவராலா ரீசெட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து வீடியோ டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணிட்டோம். இப்படிதான் ஆட் பண்ணணும். இப்போ டெக்ஸ்ட்ல நிறைய சொல்லி கொடுத்தேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எனக்கு இருக்கிற டெக்ஸ்ட் பார்த்தது புதுசா டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு டெக்ஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டு டாவன்சி ரிசால்ட்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லி தரேன். ஜஸ்ட் கூகுள் க்ரோம் ப்ரௌசர்ல போயிட்டு டெக்ஸ்ட் டவுன்லோடுன்னு டைப் பண்ணிக்கோங்க. வர வாட்டி சொல்கிறேன், அது லோட் ஆகிருக்கு. சரி, ஓகே, நம்ம அது வரைக்கும் வேறு ஏதாச்சும் டாபிக் பார்க்க போவோம். நோட் வேஸ்டிங் ஃபார் டைம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை ஒரு ஆப்ஷனாக என்னென்ன ஏது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாவன்சி ரிசால்ட்ல ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும்னா என்ன தேவைன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் கீஸ் தெரிஞ்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே டாவன்சி ரிசால்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை போயிட்டு கீபோர்ட் கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போனீங்கன்னா டாவன்சி ரிசால்ட்ல இருந்து என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டமைஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது யூஸ் ஆகும் யூஸ் ஆகாது அப்படின்றத நீங்க மக்கப் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல வீடியோ எடிட்டிங் ப்ராசஸ் ரொம்ப கம்மி பண்றதுக்கான பெஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்ஸை மனப்பாடம் பண்றது. ஷார்ட்கட்ஸை கத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பேசிக்கா சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த கிளிப் வந்து நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கட் பண்றது உங்களுக்கு தெரியும், ரிமூவ் பண்றது உங்களுக்கு காமிச்சிட்டேன். வீடியோ எடிட்டிங்ல மெயின் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, கட் அண்ட் ரிமூவ். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஆடியோ இன்ஸ்பெக்டர்ல போயிட்டு இந்த வீடியோஸ் அண்ட் டிரான்சிஷன் பார்த்தோம், ஆடியோஸ் அண்ட் டிரான்சிஷன் பார்த்தோம். இந்த எஃபெக்ட்ஸ்ன்றது ஏன் ஓப்பன் ஆகல, நம்ம இங்கே எஃபெக்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோஸை நான் எடிட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஆடியோ எடிட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த லாக் சிம்பிள் இருக்கு பாரு, லாக் ட்ராக், இதை கொடுத்துட்டீங்கன்னா எடிட் பண்ணும்போது ஆடியோ எடிட் ஆகாது. அதே மாதிரி நீங்க ஆடியோ எடிட் பண்றீங்க, வீடியோ எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவை லாக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வீடியோ எடிட் ஆகாது. 10-15 லேயர்ல ஒர்க் பண்ணிருக்கும் போது ஒரு லேயர்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க, 14-12 லேயர்ல வீடியோஸ் அண்ட் ஆடியோஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்க இது எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லேயர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது.
ஓகேங்களா. இது வந்து ஒரு பெஸ்ட். ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டீங்க, எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணும்ல, அந்த பர்சன் ஜஸ்ட் இந்த வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த இருக்க பாருங்க, டெலிவர் டெலிவர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வரும். இங்கே போயிட்டு இங்கே ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, இப்போ நீங்கள் யூடியூப் வீடியோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா அந்த யூடியூப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு யூடியூப் எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு சோஷியல் மீடியா டிக்டாக் வாட் ஆர் தி சோஷியல் மீடியா ஃபைனல் ப்ரீமியர் இந்த மாதிரி போகணுன்னு வச்சுன்னா மேலேயே ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கஸ்டம் சொல்லி தரேன் ஓகேங்களா. அந்த ஃபைல் நேமில் போயிட்டு இந்த வீடியோக்கு நான் ஒன்றா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் அந்த ஃபைல் நம்ம கொடுத்துட்டு இந்த ப்ரௌஸில் போயிட்டு எங்கே போய் அந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைலை கொடுத்துக்கோங்க. அதுக்கு நான் இந்த இடத்துல ஃபைனலில் போயிட்டு இந்த ஃபைலை கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. அடுத்து ரெசல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு 1080 and 120 போந்தால் போதும். இங்கே நீங்கள் 4K குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த 3840 கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு யூடியூப் அந்த HD 1080 இருந்தால் போதும்னு இதை கொடுங்க ஓகேங்களா. அடுத்து உங்களுக்கு வெர்டிக்கலாக வேணுமா ஹரிசாண்டலாக வேணுமான்னு கேட்குது. நான் வெர்டிக்கல்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அது நம்ம வந்து ஹரிசாண்டலில் கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா. இந்த ஃபார்மெட்டில் நிறையா பேர் MP4 அண்ட் குயிக் 2 டைம் வரும். நீங்கள் MP4 கொடுத்தாலே பெட்டர் தான். அண்ட் வீடியோ கோடில் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரை H.264 கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அப்படியே விட்டுருங்க, எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போ இந்த செட்டிங்ஸ் வந்து பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒவ்வொரு தடையும் போயிட்டு இந்த செட்டிங்ஸை மாற்றணுமா, நான் ஒவ்வொரு வீடியோ எக்ஸ்பர்ட்லையும் போய் செட்டிங்ஸை மாற்றணும் தேவையில்ல. இப்போ இந்த செட்டிங்ஸை உங்களுக்கு டிஃபால்ட்டாக சேவ் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா இந்த 3 டாட் இருக்கு, அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் நியூ ப்ரீசெட்னு ஆப்ஷன் இருக்கா, இங்கே போயிட்டு பெஸ்ட் செட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வீடியோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த பாருங்க பெஸ்ட் செட்டிங் வந்துச்சா. நீங்கள் போயிட்டு இதெல்லாம் மாற்ற தேவையில்ல, ஜஸ்ட் இந்த பெஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் ஓகேங்களா. இப்போ இந்த ஆட் ரெண்டர் கியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இதை வந்து ரிப்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ ஒன்று பண்ணி வச்சுக்கேன், பண்ணிட்டு இந்த இடத்துல ரெண்டர் ஆல் அப்படின்ற கொடுத்துட்டோம்னா அந்த நம்ம இப்போ எடிட் பண்ண பாருங்க அந்த ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, மேலே டயம் வரும் எவ்வளோ. இப்போ நான் வந்து சின்ன கிளிப் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி எடிட் பண்ணனால டக்குன்னு எக்ஸ்போர்ட் ஆகுது. இதே பெரிய கிளிப்னா இன்னுமே கொஞ்சம் டயம் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோத்ரூ பண்ணுங்க இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க, இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது வந்து என்னது, இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. இதுக்கு பேர் வந்து மீடியா போல், இதுக்கு பேர் என்ன சோர்ஸ் வியூ, இதுக்கு பேர் என்ன இன்ஸ்பெக்டர், இதுக்கு பேர் என்ன எடிட்டிங் பேஜ், இதுக்கு பேர் என்ன எஃபெக்ட் ஓகேங்களா. இந்த பேரெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ நான் வந்து பண்ண கிளிப் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஒரு கிளிப்பு வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. இந்த கிளிப்பை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த டைம்ல எனக்கு கொண்டு வராமல் இங்கேருந்தே எடிட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடிட்டிங்கில் எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோன்றது விஷயம் இல்லை. நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி தருவேன், நீங்கள் நிறையா பார்ப்பீங்க மறந்துடுவீங்க, வேஸ்ட்டு சுத்த வேஸ்ட். இப்போ நீங்கள் வெளியே பார்த்து சுத்த வேஸ்ட். எப்போ நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, போய் உங்கள் லேப்டாப்பில் டாவன்சி ரிசால்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி உங்கள் லேப்டாப்பில் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களோ நான் சொன்னதை, அப்போ தான் அது சக்ஸஸ் ஆகும். அன்டில் நீங்கள் எவ்வளோ இந்த வீடியோஸை பார்த்தாலும் வேஸ்ட்டு ஓகேங்களா. டாவன்சி ரிசால்ட் இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த அளவுக்கு கலர் கரெக்ஷன் தான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கலர்ஸை வந்து கரெக்ட் பண்ணுறது. நம்ம ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஒரு கலரில் எடுத்திருப்போம், அந்த ஃபுட்டேஜோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் கரெக்ஷனில் இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து டைம்லைனில் ஒரு வீடியோஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த வீடியோஸோட கலர்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணோன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீழே இருக்குது பாருங்கள் கலர்ஸ்னு சொல்லிட்டு ஃபீஸி போதில் இந்த கலர்ஸில் போயிட்டு ஒரு கலரே அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது. எனக்குமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது, எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டாவன்சி ரிசால்ட்டில் சிங்கிள் கிளிக்ஸில் எப்படி இந்த கலரை வந்து கரெக்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி கலர் கரெக்ஷனில் போயிட்டு இதை எப்படி கலரை எடிட் பண்ணணும் இந்த மாதிரி அவசியமே கிடையாது. நான் சொல்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
இந்த சிங்கிள் கிளிக்ஸில் வந்து உங்களோட வீடியோ ஃபுட்டேஜோட கலர்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ இதுதான் இந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு தெரியுதா? அந்தளவுக்கு கலர் டிம்மாக இருக்குது, பேக்ரவுண்டு புள்ளியாக இருக்குது. இப்போ இந்த ஃபுட்டேஜோட கலர்ஸை வந்து சிங்கிள் கலரில் மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா டாவன்சி ரிசார்ட்டில் நீங்கள் எந்த ஃபுட்டேஜ் கலர் கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டைம்லைனில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபியூஷன் அப்படின்ற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கலர்ஸில் போய்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மூணாவதாக இந்த பாருங்க கலர் வீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஒரு ஆப்ஷன் நல்லா கவனம் பாருங்கள். இந்த தேர்ட் ஆப்ஷன் கலர் வீல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆட்டோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லிட்டு ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கா. இந்த ஆட்டோ பேலன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா டாவன்சி ரிசார்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கலர் கரெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி தந்துடும். நீங்கள் போய்ட்டு ஒன்று போய்ட்டு மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. அகைன் திரும்ப சொல்கிறேன், இந்த 5th இருக்குது பாருங்கள் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே கலர் வீல்ஸில் போய்ட்டு ஆட்டோ கரெக்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கலர் கரெக்ஷன் ஆகிடும். இப்போ நான் வந்து இதை வந்து கொடுத்துட்டேன். என்னுடைய வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ. ஸோ அந்த கிளிப்ஸ் வந்து லேட் ஆகுது. டிபெண்ட் பண்ணி உங்கள் வீடியோஸ் உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பொறுத்தளவுக்கு இந்த ஆட்டோ கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து லோட் ஆகும். ஓகேங்களா? டிபெண்ட் பண்ணி உங்களோட இதை பொறுத்தளவு. இப்போ நம்ம வந்து கலர் கரெக்ஷன் கொடுத்தாச்சு, எனக்கு வந்து கலர் கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் அந்த ஃபுட்டேஜை ப்ளே பண்ணிட்டு பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டேஜுக்கு இப்போ இருந்த ஃபுட்டேஜுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? இப்போ தான் பார்த்தீங்கன்னா டாவன்சி ரிசார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கலர் கரெக்ஷன் பண்ணுறது. டாவன்சி ரிசால்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து தமிழ் ஃபாண்ட் ஆட் பண்ணுறது அப்போ தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் ஒரு தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து டாவன்சி ரிசால்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு வந்து ப்ரிவியூ பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாவன்சி ரிசால்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி ஒரு தமிழ் ஃபாண்ட் நம்ம தமிழில் எப்படி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணோம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து டாவன்ஸில் ஆட் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து டாவன்சி ரிசால்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். ஜஸ்ட் நான் எடிட்டிங் பேனல் போய்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஒரு சாம்பிள்ஸ்க்கு ஒரு ஃபுட்டேஜ் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் ஆல்ரெடி எடிட் பண்ண ஒரு ஃபைலோட ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நான் இந்த ஃபுட்டேஜில் வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் எந்த ஃபுட்டேஜில் ஃபாண்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சேனோ அதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இந்த கிளிப்ஸை வந்து இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு தமிழ் ஃபாண்ட் வேணும். அந்த ஃபாண்டை எப்படி கொண்டு வரேன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு ஒன்றும் இல்லை கூகுள் இன்புட் டூல்ஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது தெரியுங்களா, இதை கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இங்கிலீஷ்ன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல தமிழ் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் வேணும்னா ஜஸ்ட் டிஜிட்டல் டைப் பண்ணேன்னா கீழே தந்துடும். ஸோ இந்த ஒன்றுன்னு பாருங்கள், இதை சூஸ் பண்ணால் அது வந்துடும். அடுத்து வந்து உங்களுக்கு சாம்பிள்காண்டி சொல்லித்தரேன். மார்க்கெட்டிங் இந்த ஒன்றுன்னு கிளிக் பண்ணால் அது வந்துடும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த ஃபாண்டை தான் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அகைன் நான் வந்து டாவன்சி ரிசால்ட் சாஃப்ட்வேர்க்குள்ளே போய்ட்டு இப்போ இதில் ஃபாண்ட் ஆட் பண்ணணுச்சுன்னா இந்த லெஃப்ட் சைட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இங்கே போய்ட்டு ஏகப்பட்ட டெக்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டுன்ற வரலைன்னா இந்த மீடியா போல் எஃபெக்ட் இதை கிளிக் பண்ணேன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, பேசிக் டெக்ஸ்ட்டு, இதை அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே எங்கே வேணுமோ அங்கே வந்து நான் கொண்டு வந்துடுறேன். ஜஸ்ட் இதை வந்து நான் வந்து பெருசு பண்ணிடுறேன், ஜூம் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியுதுங்களா, டெக்ஸ்ட் இருக்க போர்ஷன் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இந்த டெக்ஸ்ட் இருக்க போர்ஷனை நான் நல்லா இழுத்து விட்றேன். ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேசிக் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இங்கே நமக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் நான் இதில் போய்ட்டு நமக்கு இப்போ தேவையான டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஃபாண்ட்ஸ் கலர் வந்து ஒயிட்டில் இருக்கனால எனக்கு காமிக்க மாட்டேங்குது. ஸோ நான் வந்து இப்போ பிளாக்கில் மாற்றிக்கிறேன், அப்போ தான் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்னு பார்த்தோம்னா டெக்ஸ்ட் வந்துருச்சா. இப்போ இதே டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கீழே சைஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வந்து பெருசாகிடும். இந்த சைஸ் எனக்கு போதும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்ஸை மாற்றணும்னு வச்சுன்னா ஃபாண்ட் ஃபேமிலின்னு இருக்குது பாருங்கள், இதில் போய்ட்டு நீங்கள் மவுஸை பொண்ணு செலக்ட் பண்ண தேவையில்ல, இந்த மாதிரி மவுஸை ஸ்க்ரால் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக டாவன்சி ரிசால்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான காமிச்சிடும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஓப்பன் சான்ஸ்ன்னு இருக்கா, இந்த ஃபேமிலி கொடுத்தேன்னு உங்களுக்கு ஆட் ஆகிடும். அடுத்து ஃபாண்டோட ஃபேஸை மாற்றணுச்சுன்னா ரெகுலர் போல்டு இந்த மாதிரி மாற்றணுச்சுன்னா இதை கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம்.
இல்லை கலரை மாற்றணும்னு நினச்சேன்னா அந்த கலர்ஸில் போய்ட்டு இப்போ எனக்கு வந்து ரெட் கலர் வேணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் ரெட்டு அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த கலர் டெக்ஸ்ட்டுகளோட கலர் வந்து எனக்கு ரெட் கலரில் வந்துடும். அகைன் இது வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வந்து லைன் ஸ்பேஸ், ஒரு லைனுக்கு இடையில ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? அகைன் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஃபாண்ட் சைஸ் வரும். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும், எப்படி ஃபாண்ட் வந்து கேப்ஸில், அதாவது இது இங்கிலீஷ்னால கேப்ஸ் காமிக்குது, தமிழில் வந்து இதை இது பண்ண முடியாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ஸ்டோக் யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஸ்டோக் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு இந்த மாதிரி ஸ்டோக்ஸ் வேணும்னா கூட இந்த ஃபாண்டில் ஸ்டோக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபாண்ட்ஸை வந்து நம்ம ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? எப்படியே வீடியோ கீழே அது வச்சால பேக்ரவுண்டில் வீடியோஸ் ரெண்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த டாவன்சி ரிசால்வ் அப்படின்ற சாஃப்ட்வேர்லேருந்து தமிழ் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுது. டாவன்சி ரிசால்வ் அப்படின்ற சாஃப்ட்வேர்லேருந்து இப்போ வீடியோஸ் ஆடியோஸ் ட்ராக் இருக்குது தெரியுமா, இதெல்லாம் எப்படி புதுசாக ஆட் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டாவன்சி ரிசால்வ் பற்றி ஃபுல்லாக கற்றுக்கணும்னு நினச்சின்னா நான் ப்ளேலிஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த டாவன்சி ரிசால்வ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ V1 வீடியோ, A1 ஆடியோ. ஓகேங்களா? இந்த ட்ராக் எப்படி இம்போர்ட் பண்ண பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பெருசு பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அந்த இடத்துல மவுஸை க்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் வரும். இதை எப்படி யூஸ் பண்ணி பெருசு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம்லைன் வந்து பெருசாகும். ஓகேங்களா? இப்போ இந்த ரைட் சைடு இந்த வீடியோன்னு இருக்கா, ட்ராக் இருக்கா, இந்த ட்ராக்குக்கு ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ட்ராக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ட்ராக் ஆகும். இதுவே கீழே A1 இருக்கா, இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆட் ட்ராக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆடியோவில் வந்து நிறைய ஏகப்பட்ட டைப் இருக்குது. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மோனோ அப்படின்ற ஆடியோ ட்ராக் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆடியோ ட்ராக் ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று ஆட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வேணும் அப்படின்னு நினச்சின்னா அகைன் இந்த டைமில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ட்ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு மேலே இருக்குது வீடியோ ட்ராக்கு, கீழே இருக்குது ஆடியோ ட்ராக். ஓகேங்களா? இப்போ வீடியோ ட்ராக் உங்களுக்கு எத்தனை வேணும்? எனக்கு வந்து வீடியோ ட்ராக் வந்து 4 வேணும். ஓகேங்களா? 4 கொடுத்துட்டேன். இங்கே ஆடியோ ட்ராக் இது எவ்வளோ வேணும்னு கேட்குது. இங்கே அகைன் 4 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல மவுஸை நீ க்ளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து டைப் பண்ணாலும் சரி, இல்லை அந்த ப்ரெஸ்அப் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு ஆட் ட்ராக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? கீழே 4 ஆடியோ ட்ராக் ஆயிடுச்சு, மேலே வந்து 4 வீடியோ ட்ராக் ஆட் ஆயிடுச்சா. இப்போ இதோட நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதில் இங்கே போய்ட்டு ப்ரெஸ் பண்ணேன்னா போதும். இப்போ வீடியோ 1 இருக்குது, இதோட நேமை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு டிஜிட்டல் GVK சேஞ்ச் பண்ணால் இங்கே போய் ப்ரெஸ் பண்ணால் போதும், அந்த நேம் வந்து வந்துடும். ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான நேம் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேவையான நேம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஆடியோ அண்ட் வீடியோ ட்ராக் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நேம்ஸை வந்து எடிட் பண்ணுறது. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பழைய ஃபார்மேட் வரணும்னு வச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா வீடியோ ட்ராக் அண்ட் ஆடியோ ட்ராக் நேம் வந்துடும். இந்த வீடியோவில் டாவன்சி ரிசால்வ் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து எப்படி டைம்லைன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் டைம்லைன்னா இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா டைம்லைன். இந்த மாஸ்டர்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பாருங்கள், இதுதான் டைம்லைன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு டைம்லைன் கிரியேட் பண்ணணும்னு நினச்சின்னா ஜஸ்ட் உங்களுடைய கீபோர்டில் ரைட் கிளிக், உங்களுடைய மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், டைம்லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இங்கே போய்ட்டு கிரியேட் நியூ டைம்லைன் அப்படின்ற கொடுத்துருங்க. இப்போ டைம்லைன் உங்களுக்கு டைம்லைனோட நேம் என்ன வேணும் அப்படின்ற கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரா ஃபுட்டேஜ் அப்படின்ற வந்து டைம்லைன் நான் கொடுத்துறேன். அண்ட் எனக்கு எத்தனை வீடியோ ட்ராக் வேணும்னா 5 வீடியோ ட்ராக் வேணும். ஸோ நான் அந்த இடத்துல போயிட்டு 5 டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆடியோ ட்ராக் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 வேணும். ஸோ நான் அந்த ஆடியோ ட்ராக்கை கிளிக் பண்ணிட்டு அகெயின் நான் இங்கே பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துறேன். இல்லைன்னா நீங்கள் மவுஸ் வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டீங்கனாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக் டைப் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆடியோ ட்ராக் டைப் பண்ணுவேன். எப்பயுமே என்னுடைய சஜஷன் என்னன்னா மோனோ கொடுத்துக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த மோனோன்ற பார்த்தீங்கன்னா ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இது என்னுடைய பெஸ்ட் ஆப்ஷன், மோனோ கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதை நான் கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் நம்மளுடைய டைம்லைன் கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரா ஃபுட்டேஜ்ன்ற டைம்லைன் இருக்கா, இந்த டைம்லைன்ஸ் வந்து இங்கே வந்து கிரியேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ் 5 வீடியோ ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஆடியோ ஃபுட்டேஜ் 5 பண்ணியிருந்தோமா, இந்த வந்துருச்சா. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டாவன்சி ரிசால்வ். இந்த வீடியோவில் டாவன்சி ரிசால்வ் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் பயன்படுத்தி நம்ம யூடியூப் வீடியோஸ் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த டாவன்சி ரிசால்வ் சாஃப்ட்வேர்ஸ்க்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எப்பவுமே நீங்கள் எடிட் பண்ணோன்னே இந்த கட் பேஜுக்குள்ளே இருக்கும். அதாவதுக்கு இப்போ இந்த ஃபைனலாக இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் டெலிவர்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் போனோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே யூடியூப்னு ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் இந்த சிம்பிளை கிளிக் பண்ணேன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த ரெசல்யூஷன் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க.
இல்லை நீங்கள் நார்மல் வீடியோஸ் தான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா, ஜஸ்ட் இந்த ரைட் பட்டன் வந்து எடுத்து விட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு ஃபைல் நேம், நீங்கள் எந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவோட ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுன்னு இந்த ஒரு இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன், இந்த ஒரு நேமை. தென் வந்து லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து சேவ் ஆகணும், நான் வந்து D:, ஃபைனல் அப்படின்றதுக்குள்ள இந்த இது சேவ் ஆகணும் கொடுத்துறேன். எப்பவுமே நீங்கள் வீடியோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது தயவு செஞ்சு C:, கொடுக்காதீங்க. எப்பயுமே C:, தவிர்த்து வேறு கொடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் ரெசல்யூஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே செட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் இது பண்ண அப்புறம் நீங்கள் இந்த ரெண்டர் ஆட் டு ரெண்டர் கியூன்னு இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு அகைன் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரெண்டர் ஆள்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய யூடியூப் வீடியோஸ் வந்து டக்குன்னு எக்ஸ்போர்ட் ஆயிரும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு செகண்டில் பண்ணிக்கலாம். நீங்கள் போயிட்டு அதை மாற்ற இதை மாற்ற எதுவுமே தாண்ட தேவையில்ல. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் எடிட் பண்ணி முடிச்சோம்னா இந்த ஃபைனல் டெலிவரி இருக்குதுன்னா இந்த பேஜை கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு அகைன் நீங்கள் இந்த யூடியூப் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் எந்த அந்த எக்ஸ்போர்ட் பண்ண போகிற வீடியோவோட ஃபைல் நேமை கொடுத்துட்டு அகைன் அது எங்கே சேவ் ஆகணுமோ அந்த லொக்கேஷனை கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டர் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தரும். இப்போ நம்ம ஒரு வீடியோ கிளிப், இந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப் இருக்கும். இந்த வீடியோ கிளிப்பில் சம் பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நமக்கு வந்து ரெண்டர் பண்ணி வேணும் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணுறது, அதை பற்றி அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவோட ஆடியோ போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபுல் லென்த் வீடியோ, ஓகேங்களா. இந்த வீடியோ தான். இந்த வீடியோவில் சில போர்ஷன் மட்டும், உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 செகண்ட் மட்டும் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவல்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஓகேங்களா. இப்போ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு இப்போ இது வந்துருச்சு. இப்போ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும், அதாவது இந்த ஸ்கிரிப் ஆரம்பிச்சிருச்சு, இங்கே ஒரு கட் பண்ணிடுறேன். நமக்கு எதுலேருந்து வேணுமோ அங்கே ஒரு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த கிளிப் வரைக்கும் ரெண்டர் பண்ணணும், எனக்கு இந்த கிளிப் வரைக்கும் ரெண்டர் பண்ணணும், ஓகேங்களா. அதாவது இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு வந்து டவுன் சிறுசாலேருந்து ரெண்டர் பண்ணணும், ஓகேங்களா. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த போர்ஷன் மட்டும் ரெண்டர் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணேன்னா அந்த கிளிப்பு மேலே உங்களுக்கு எந்த கிளிப் வேணுமோ அந்த கிளிப் மேலே ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ரெண்டர் இன் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபார்மேட் இருக்கா, ஃபார்மேட் போய்ட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம என்ன கொடுப்போம், MP4 கொடுப்போம். ஜஸ்ட் MP4 நான் கொடுத்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா H24 டிஃபால்ட் இருக்குது, ஓகேங்களா. இப்போ அந்த போர்ஷன் மட்டும் வேணும்னு நினச்சோன்னா ஜஸ்ட் ரெண்டர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எந்த பிளேஸில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த பிளேஸில் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நான் ஜஸ்ட் டவுன்லோடு அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இப்போ நான் கட் பண்ணேன் பாருங்கள், எனக்கு எந்த போர்ஷன் மட்டும் ரெண்டர் வேணும்னு நினச்சனோ அந்த போர்ஷன் மட்டும் என்னுடைய லேப்டாப்பில் டவுன்லோடில் ஃபோல்டரில் போய் சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம போய்ட்டு டவுன்லோடில் ஃபோல்டரில் போய் அந்த வீடியோ இருக்கான்னு பார்ப்போம். ஜஸ்ட் என்னுடைய கம்ப்யூட்டரில் போய்ட்டு நான் அகைன் டவுன்லோடில் ஃபோல்டருக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எந்த கிளிப் இது பண்ணோம், இந்த கிளிப் தான் ரெண்டர் பண்ணோம், ஓகேங்களா. ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, நம்ம எந்த கிளிப் மட்டும் ரெண்டர் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த கிளிப் மட்டும் ரெண்டாக வந்துச்சு, ஓகேங்களா. இந்த ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி தான் DaVinci உங்களுக்கு தேவையான கிளிப்பை மட்டும் ரெண்டர் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஆடியோ நம்மள பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம கேமராவோட இருந்து வர்ற ஆடியோ வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும், அந்த அளவுக்கு இதாக இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா மொபைல்ல இருந்தோ இல்லை நம்ம மைக்லேயோ நம்ம வந்து ஆடியோஸை ரெக்கார்ட் பண்ணுவோம். அதில் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். என்னென்னா இந்த கேமராலேருந்து ஒரு ஆடியோ என்னதான் கேவலமாக இருந்தாலும் அது கரெக்டாக இங்கே வந்து சிங்க் ஆகிருக்கும். பட் இந்த மொபைல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடியோ தான் நான் வந்து மைக்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம். இது வந்து அந்தளவுக்கு அந்த ஆடியோவோட சிங்க் ஆகாது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவோட மிஸ்மேட்ச் வரும். இந்த ஆடியோ மிஸ்மேட்சை எப்படி வந்து சரி பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரதுக்காண்டி 2 ஆடியோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆடியோ இருக்குது பாருங்கள், இது வந்து கேமராலேருந்து எடுத்த ஆடியோன்னு வச்சுக்கிறோம், கேவலமான ஆடியோ. இது இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம மொபைல்லையோ மைக்கில் வந்து எடுத்துக்கிற குட் ஆடியோ. இப்போ இது 2யுமே சிங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இந்த 2 ஆடியோவுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இது 2யுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ அலைன் கிளிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ஓகேங்களா. இதில் 2 ஆப்ஷன் வரும், வேவ் ஃபார்ம் அண்ட் டைம் லைன். இந்த வேவ் ஃபார்ம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக உள்ளே போய்ட்டு ஒர்க் பண்ணுறாப்புல இருக்கும். நம்ம இப்போ வந்து டைம் கோடு, ஜஸ்ட் டைம் கோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு சிங்க் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமராவோட ஆடியோ அண்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராடினரி ஆடியோ வந்து ரெக்கார்டை சிங்க் ஆயிரும். 1 செகண்ட் திரும்ப சொல்லிடுறேன். ஜஸ்ட் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2யுமே பிரிச்சுட்டு
இந்த மாதிரி தான் இருக்குது உங்கள் ஆடியோ. ஸோ ஜஸ்ட் 2 ஆடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ அலைன் கிளிப் கொடுத்துட்டு அகைன் டைம்லைன் கொடுத்துட்டு சிங்க்னு கொடுத்தீங்கன்னா 2 ஆடியோவும் சிங்க் ஆகிரும். இப்படி தான் வந்து ஆடியோஸ் வந்து டாவன்சி ரிசால்ட் அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சிங்க் பண்ணுறது. கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னு ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தர போகிறேன். நீங்கள் எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, டாவன்சி ரிசால்ட், ப்ரீமியர் ப்ரோ, ஃபிலிமோரா இந்த மாதிரி எந்த வீடியோ எடிட் யூஸ் பண்ணாலும் சரி, இது சேம் கான்செப்ட் தான். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் கேப்கட் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் சேம் எஃபெக்ட் தான். நான் இந்த வீடியோவில் டாவன்சி ரிசால்ட் அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா, கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்ன, இந்த கீ ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி எப்படி அனிமேட் பண்ணுறது, இதை பற்றி ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கீ ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, கீ ஃப்ரேம்ன்ற வேறு ஒன்றும் இல்லைங்க, இது வந்து அனிமேஷன். நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ணுறது, இமேஜ், வீடியோஸ் இதெல்லாம் அனிமேட் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஜஸ்ட் இந்த 4 பேசிக்ஸை மட்டும் பார்த்துக்குறோம். அடுத்தடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த கீ ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி என்னுடைய ஒரு லோகோ எடுத்து இங்கே வந்து டேஷ்போர்டில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வீடியோவே எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டே கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு லோகோ வச்சு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இந்த லோகோ இங்கே இது மேலே கிளிக் பண்ணோம்னா இங்கே கீ ஃப்ரேம்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஜூம் இருக்குது பாருங்கள். இந்த ஜூம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதை வந்து ஜூம் பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த லோகோ ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ஜூம் பண்ணுறது. அகைன் ஜூம் அவுட் இதை பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ப்ளஸ் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஜூம் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ரெண்டாவது பொசிஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. இதை வந்து நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதை ஸ்க்ரால் பண்ணி இப்படியே லெஃப்ட் பட்டன் நீங்கள் கொண்டு வந்தோம்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இது லெஃப்ட் பொசிஷன். இதுவே ரைட்டில் வரணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து ரைட்டில் கொண்டு வந்துக்கலாம். இது ரைட் பொசிஷன். ஓகேங்களா? இதுதான் அந்த பொசிஷன் வந்து யூஸ் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் இதே லோகோ வந்து அப் அண்ட் டவுன் கொண்டு போகணும்னு நினச்சின்னா ஜஸ்ட் இந்த பொசிஷனில் ஒய்ன்ற ஒரு பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ரைட் சைடு கொண்டு வந்து மேலே அப்பில் வரும். இதுவே இதை ஸ்க்ரால் பண்ணிட்டு மைனஸில் கொண்டு வந்தோன்னா கீழே டவுனில் வரும். ஓகேங்களா? தென் ரொட்டேட் ஆங்கிள் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணுறது. ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் ஆன்சர் பாயிண்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கீ ஃப்ரேம்ஸும் இல்லாமல் டக்குன்னு அதே பிளேஸ்லேருந்து சிம்பிளாக மூவ் ஆகும். அதுக்கு தான் அது வந்து, அதாவது அதோட இதை வந்து விட்டு தராமல் மூவ் ஆகும். தென் பிச் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேர் போடும்போது இந்த மாதிரி வரும். இந்த ஆப்ஷன்ஸ் இது யூஸ் ஆகும். இது ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் ஆகும். இது என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணும், இமேஜஸ் வந்து ஃப்ளிப் பண்ணும். இப்போ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த 5 ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டோம். இந்த 5 ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த கீ ஃப்ரேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஜூம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டேன், எனக்கு இது வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ரைட் சைடு இருக்குது பாருங்கள், ஜூமுக்கு நேராக என்னோட மவுஸ் தெரியுதா, இதை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு பழையபடி எப்படி இருந்துச்சு அதுவே வந்துடும். நீங்கள் எந்த இது வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் சரி பழையபடி வரணும்னு நினச்சேன்னா அந்த ரீசெட் அப்படின்ற பட்டன் கொடுத்தா ரீசெட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாடலில் இருக்க எல்லாத்தையும் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மேலே ப்ளஸ் பட்டன் போட்டு ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்கா, இதை கொடுத்தேன்னா எல்லாமே ரீசெட் ஆகி வந்துடும். ஓவரால் ரீசெட்டுக்கு இந்த பட்டன், சிங்கிளுக்கு இந்த பட்டன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு அனிமேஷன் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பேசிக்காக. ஓகேங்களா? இப்போ இதுதான் என்னுடைய இமேஜ் கிளிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1 செகண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 4 செகண்ட்ஸ் இருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஜஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு சொல்லித்தர புரியும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து ஜூம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜூம் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த மவுஸ், என்னோட மவுஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்தளவுக்கு ஜூம் பண்ணால் இந்தளவுக்கு ஜூம் பண்ணால் போதும். ஓகேங்களா? நமக்கு எது வரைக்கும் ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எனக்கு வந்து 2 செகண்ட் வரைக்கும் ஜூம் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டு இங்கே அகெயின் கீ ஃப்ரேம்ஸ் வச்சிடுறேன். இப்போ நான் பழைய இதுக்கு போய்ட்டு ப்ளே பண்ணி பாருங்க. சாரி, நான் கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ண மாட்டேன். சரி, எனக்கு இங்கேருந்து கீ ஃப்ரேம் வேணும். ஓகேங்களா? அதை நான் கொடுத்துட்டேன். சாரி, உங்களுக்கு எங்கேருந்து கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கீ ஃப்ரேம் வேணும்னா ஜஸ்ட் கீ ஃப்ரேம் இந்த இருக்கு பாருங்கள், இது நமக்கு இப்போ வேணாம் தப்பாக பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சின்னா அகைன் ரீசெட் பண்ணிடுங்க, ஃபுல்லாக போயிடும். ஓகேங்களா? இப்போ ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இங்கேருந்து கீ ஃப்ரேம் வேணும். ஓகேங்களா? ஜஸ்ட் எனக்கு எது வரைக்கும் வேணும்னா எனக்கு இந்த 5 செகண்ட் வரைக்கும் வேணும். ஸோ நான் இந்த இடத்துல கீ ஃப்ரேம் கொடுத்துறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன மாதிரி கீ ஃப்ரேம் வேணும்னா ஜூம் பண்ணணும்.
ஸோ நான் இங்கே போயிட்டு ஜூமிங் எனக்கு இந்த மாதிரி ஜூம் ஆகி வரணும் அப்படின்ட்டு கொடுத்துறேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து ஜூம் அவுட்டு கொடுத்தேன், அதனால ஜூம் அவுட் ஆகுது. இதுவே ஜூம் இன் வேணும்னு நினச்சின்னா ஜஸ்ட் எனக்கு இப்போ இங்கேருந்து ஜூம் இன் வேணும்னு நினச்சின்னா இந்த கிளிப்பில் போயிட்டு அகெயின் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரேம், இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிட்டு இந்த ஒய் இருக்குது பாருங்கள், இந்த ஒய்யை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் ஜூம் இன் வேணும், ஜஸ்ட் இது வரைக்கும் முடிகிற வரைக்கும் ஜூம் இன் வேணும்னா இதை கொடுத்துருங்க. இப்போ நான் இங்கே போயிடுறேன், இந்த பட்டன் போய்ட்டு இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். அகைன் நான் ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு ஜூம் அவுட் ஆகுதான், ஜூம் அவுட் ஆகி அகைன் ஜூம் இன் ஆகுதா, இந்த மாதிரி தான் ஜூம் எஃபெக்ட் வந்து பண்ணணும். இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கீழே போய்ட்டு இந்த ஃப்ரேம்ஸ் எங்கெங்கே நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு இந்த லெஃப்ட் சைட் ஆரோ இருக்குது பாருங்கள், இதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. எங்கே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே வந்துடும். இன்கேஸ் ரைட்டு கொடுத்தீங்கன்னா ரைட்டில் நீங்கள் எங்கே கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கிங்களோ அங்கே வந்துடும். இதே மாதிரி தான் பொசிஷனுக்கும் நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அண்ட் ரொட்டேட் ஆங்கிளுக்கு நீங்கள் கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே தான். அகெயின் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே கிராபிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ கீ ஃப்ரேம் பற்றி பேசிக்காக ஒரு கீ ஃப்ரேம் வந்து எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி சொல்லி தந்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த கீ ஃப்ரேம் வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இங்கே கொடுத்தேன்னா கீ ஃப்ரேம்ஸ் வந்து எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா, இந்த கீ ஃப்ரேம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட்டு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணுறது. ஸ்மூத் பண்ணுற மீன்ஸ் இப்போ நான் இந்த இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். லீனியராக ப்ளே ஆகுதா, ஒரே மாதிரி ப்ளே ஆகுதா, இந்த மாதிரி ப்ளே ஆகாமல் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க கீ ஃப்ரேம் எப்படி ஸ்மூத் பண்ணுறோம் சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறேன்னா ஜஸ்ட் உங்களோட கீ ஃப்ரேம் இருக்கா இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணேன்னா லீனியர்ன்ற டிக் இருக்கா, இந்த இடத்துல போய்ட்டு ஈஸ் அவுட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தது வாங்க, இந்த கீ ஃப்ரேம் அடுத்து என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஈஸ் அவுட் ஈஸ் அவுட் ஆல்ரெடி கொடுத்தாச்சா, ஈஸ் இன் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த வீடியோஸை ஃபுட்டேஜ் ப்ளே பண்ண பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பார்த்ததுக்கும் இப்போ அந்த பார்த்ததுக்கும் ஒரு ஸ்மூத்னஸ் தெரியுதா. நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்மூத் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஃப்ரேமில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஈஸ் அவுட் ஈஸ் இன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னாலே போதும். நீங்கள் வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து ஈஸியாக ஸ்மூத் பண்ணிக்கலாம். எப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்மூத் பண்ணுவாங்க, நமக்கு வந்து அந்த இது வந்து தெரியாத அளவுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஸ்மூத் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணாமல் கஸ்டமைஸ் எப்படி ஸ்மூத் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அகெயின் உங்களோட கிளிப் இருக்கா, நல்லா கவனமாக கேளுங்க, இதான் ரொம்ப முக்கியமானது. கிளிப்பு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கா, ஒரு எஸ்காவும் இருக்கா, அந்த எஸ்காவை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு எந்த எஸ்கவ் வேணும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எஸ்கவ் மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த எஸ்கவ் மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஸ்மூத் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? 1 செகண்ட் திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்மூத் வேணும் அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு கஸ்டமைடு டிஃபால்ட்டாக உங்களுக்கு எப்படி ஸ்மூத் வரணுன்றதை கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு நான் இப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம கஸ்டமைடு ஸ்மூத் பண்ணுற பாருங்களா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ரொம்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுற கான்செப்ட் இந்த ஸ்மூத் லெவலில் கீ ஃப்ரேம் ஸ்மூத் பண்ணுறது. ஓகேங்களா, கண்டிப்பாக கீ ஃப்ரேம்னா என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக் வீடியோ தான். அடுத்தடுத்த வீடியோவில் கீ ஃப்ரேம் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக டாமன்ஸ் ரிசால்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.